Hi dear students, welcome to Way to Career Music YouTube channel. நம்முடைய மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு அப்டேட் நமக்கு கொடுத்திருக்கு. நான் மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி இன்னைக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டபோது அவங்க சொன்னது என்னன்னா ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங் பத்தி ஒரு இம்பார்ட்டன்டான அப்டேட் நமக்கு கொடுத்திருக்காங்க. அது என்னன்னு பார்ப்போம். முதல்ல ரீஅலாட்மெண்ட் பத்தி நமக்கு மேஜரா 2 क्वेश्चन இருக்கு. ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங் யாரெல்லாம் அட்டெண்ட் பண்ணலாம்? இது ஃபர்ஸ்ட் क्वेश्चन. செகண்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணா கண்டிப்பா எனக்கு பிடிச்ச கோர்ஸ் கிடைக்குமா, சீட் அலாட்மெண்ட் ஆகுமா அப்படிங்கிற மேஜரான 2 क्वेश्चन. அப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னது, ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங் யாரெல்லாம் அந்த கலந்துக்கலாம், பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம்னு கேட்டா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட் கிடைச்ச எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதுல எந்த பாரபட்சமும் கிடையாது. யார் வேணாலும் என்ன பண்ணலாம்னா பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங்ல. செகண்ட் क्वेश्चन, ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே செகண்ட் நம்ம பிடிக்காத கோர்ஸ் கிடைச்சிருச்சு, பிடிச்ச கோர்ஸ் ரெண்டாவது கிடைக்குமான்னு கேட்டா அது கண்டிப்பா அவங்க சொல்லிட்டாங்க, தெளிவா ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அது எங்க கையில கிடையாது. அவங்களுடைய கட் ஆஃப் அண்ட் அவங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க், நெக்ஸ்ட் அவங்க கம்யூனிட்டிக்கு எத்தனை சீட்ஸ் இருக்கு அதை பொறுத்து தான் அவங்களுக்கு அலாட்மெண்ட் பண்ணுவாங்களே தவிர கண்டிப்பா எனக்கு முதல் ரவுண்ட்ல சீட் கிடைச்சிருக்கு, எனக்கு செகண்ட் ரவுண்ட்ல சீட் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு அவங்க கிளியரான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மூணாவதா ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்லியிருக்காங்க. நான் கேட்டேன் அவங்கள்ட்ட எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே காலேஜ்ல போய் ரிப்போர்ட் பண்ணணுமான்னு கேட்டதுக்கு அவங்க சொன்ன ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே காலேஜ்ல போய் ரிப்போர்ட் பண்ணணுங்கிற அவசியம் தேவை கிடையாது. ஆனாலும் நீங்க செகண்ட் ரவுண்ட் அட்டென்ட் பண்ணீங்கல்ல, அப்போ உங்களுக்கு சீட் கிடைக்கல அப்படின்னா அந்த சீட்டும் கிடைக்காம போயிடும், இந்த சீட்டும் கிடைக்காம போயிடும். லாஸ்ட் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிடைச்ச சீட்ல போய் ஜாயின் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இங்க ரிப்போர்ட் பண்ணல தானே. அப்போ என்ன ஆகும், இந்த சீட் ஆட்டோமேட்டிக்கா செகண்ட் ரவுண்டுக்கு மூவ் ஆயிரும். அப்ப அந்த சீட் வேகன்சி உங்களுக்கு நீங்க ரிப்போர்ட் பண்ணல அப்படின்னா அந்த சீட் வேகன்சி ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க செகண்ட் ரவுண்ட்ல ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங் போட்டு அதுலயும் சீட் கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு 2 சீட்டுமே இல்லாம ஆயிட்டு வரும். அதனால மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங்ல அட்டென்ட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ரவுண்ட்ல ரிப்போர்ட் பண்ணிருங்க. ரிப்போர்ட் பண்ணிட்டு அந்த காலேஜ்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க. எப்படின்னா நான் ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ண போறேன், அதுல எனக்கு பிடிச்ச கோர்ஸ் கிடைச்சிருச்சுன்னா நான் அதுல ஜாயின் பண்ணுவேன், இல்லைன்னா நான் இதுல கண்டினியூ பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் அந்த காலேஜ்ல கொடுக்கறதுக்காக மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி சொல்லியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு 3 இம்பார்ட்டன்டான விஷயம் நான் சொல்லியிருக்கேன். முதல்ல யாரெல்லாம் ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட் கிடைச்ச எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணலாம். இப்போ எனக்கு சப்போஸ் நான் பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் எனக்கு கிடைச்சது ஆப்டோமெட்ரி, நான் ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங் போடுறேன். பட் எனக்கு எக்ஸாக்ட்லியா 100% ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங்ல நர்சிங் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. ஒருவேளை கோர்ஸ் கிடைக்காம கூட போலாம். அப்போ நான் எனக்கு முதல்ல கிடைச்ச காலேஜ்ல சேஃபஸ்ட் சைடுக்கு ரிப்போர்ட்மெண்ட் பண்ணி அவங்கள்ட்ட சொல்லிடணும் இந்த இன்ஃபர்மேஷனை. எப்படின்னா நான் ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ண போறேன், அதுல எனக்கு பிடிச்ச கோர்சஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ற கோர்சஸ் கிடைச்சது அப்படின்னா நான் அதுலயே போய் ஜாயின் பண்ணிடுவேன், அல்லனா நான் இதே கண்டினியூ பண்ணிடுவேன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்து நீங்க ரிப்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சீட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது சேஃபஸ்ட் சைடா இருக்கும்னு மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ற எல்லாருக்குமே சீட் கிடைக்காது அப்படின்னும் அது 100% கிடைக்கும்னு சொல்ல முடியாது, கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது. அது உங்களுடைய கட் ஆஃப் அண்ட் அந்த சீட் வேகன்சியை பொறுத்து. இப்போ நர்சிங் கோர்சஸ்க்கு சீட் அப்படிங்கிறது செகண்ட் ரவுண்ட்ல கம்மியா தான் இருக்கும் கவர்மெண்ட் சீட்ஸ். பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நியூவா வர ஸ்டூடெண்ட்ஸும் அதுல சாய்ஸ்ஃபுல் பண்ணுவாங்க, ரீஅலாட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் சாய்ஸ்ஃபுல் பண்ணுவாங்க. அப்போ எப்படிதான் உங்களுக்கு முதல்ல சீட் அலாட் ஆகி இருந்தாலுமே கூட ரீஅலாட்மெண்ட்ல கவுன்சிலிங்ல நீங்க வரும்போது ஃப்ரெஷ்ஷா சாய்ஸ்ஃபுல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கும் சீட் கட் ஆஃப் கம்யூனிட்டி ரேங்க் அடிப்படையில தான் உங்களுடைய சீட் வேகன்சி அலாட் ஆகுமே தவிர எனக்கு முதல் ரவுண்ட்ல அலாட் ஆயிடுச்சு கண்டிப்பா செகண்ட் ரவுண்ட்ல அலாட் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட் பண்றீங்க, எல்லாரும் யோசிச்சு முடிவெடுங்க. முதல் கிடைச்ச காலேஜ் கோர்ஸ் மேக்ஸிமம் ஜாயின் பண்ணி படிக்க பாருங்க. ஏன்னா எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீட் கிடைக்காம இருக்காங்க, உங்களுக்கே இப்ப கமெண்ட்ஸ்ல எல்லாம் பார்த்தா தெரியுது. அப்ப நம்ம ஒரு சீட் அப்படிங்கறத வேஸ்ட் பண்றோம் இல்லையா. முதல் ரவுண்ட்ல எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்க வேண்டிய சீட் நமக்கு ஒரு சீட் கிடைச்சிருக்கு. அப்போ மேக்ஸிமம் எல்லா கோர்ஸுமே நல்ல கோர்ஸ் தான். நம்ம அதை ஜாயின் பண்ணி படிச்சு நம்மளுடைய எஃபர்ட் அந்த கோர்ஸ்ல எப்படி இருக்குது அதை பொறுத்து தான் அந்த கோர்ஸ் நமக்கான கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸை தரும். எல்லா கோர்ஸுமே ஹையர் ஸ்டடீஸ் இருக்கு, எல்லா கோர்ஸுமே ஸ்டாண்டர்ட் ஜாப்ஸ் இருக்கு, கவர்மெண்ட் ஜாப், பிரைவேட் செக்டர்ல ஜாப், அப்ராட் ஜாப், எல்லாமே நம்மளுடைய கையில தான், நம்மளுடைய எஃபர்ட் பொறுத்து தான் இருக்கும். அதனால மேக்ஸிமம் உங்களுக்கு கிடைச்ச காலேஜ்ல பிடிச்ச கோர்ஸா இருந்ததுன்னா மேக்ஸிமம் ஜாயின் பண்ணிட்டு பாருங்க. தவிர்க்க முடியாத காரணம்னா மட்டும்தான் நீங்க ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது ரொம்ப கவனமா பண்ணுங்க.
ஏன்னா 100% சீட் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, சீட் கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது. அது உங்களுடைய எதை பொறுத்துக்குன்னா கட் ஆஃப், கம்யூனிட்டி ரேங்க், நெக்ஸ்ட் சீட் வேக்கன்சியை பொறுத்து இது மாறுபடும். அதனால எல்லாருமே கவனமா இருங்க. இது மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டியில இருந்து கிடைச்ச அப்டேட், நானா சொல்றது கிடையாது. மேலும் இது போன்ற கல்வி சார் தகவலுக்கு இணைந்திருங்கள். வே டு கரியர் செக் யூடியூப் சேனல். நம்ம சேனல்ல ஃபர்தர் அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும். ரவுண்ட் 2 ஃபார்மாலிட்டி அண்ட் ஜிஎன்எம் கவுன்சிலிங்கான அப்டேட்டை நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்டேட் பண்றேன். என்னுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ண ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்தர் அப்டேட்ஸ் அதுலயே நாங்க அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நன்றி.